கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ரீசென்ட்டா நெறைய போதனைகள் எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவ நீங்க சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளுங்க. அவர நீங்க கடவுளா கும்பிடுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய பாடுகள், உங்களுக்கு தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படும். நீங்க பணக்காரனா மாறிருவீங்க. கடவுள் உங்களுக்கு கார் குடுப்பாரு, வீடு குடுப்பாரு, நெறைய ஆசீர்வாதங்கள் குடுப்பாரு. நல்ல ஒரு வெல்த்தியான வாழ்க்கை நீங்க வாழலான்னு சொல்லி, நெறைய இந்த மாரி ஒரு வார்த்தைகள் நம்ம காதுல விழுந்து கொண்டே இருக்கு. இதை கேட்கிற புதுசா இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டவர்களும், பழைய கிறிஸ்தவர்கள் ரொம்ப நாளா கிறிஸ்தவர்களா இருப்பாங்க. ஆனாலும் தேவனை ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இல்லையா? ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப்ல இல்லாத மக்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆசையான வார்த்தைகள கேட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் தேவனை தேடுவாங்க. எதுக்காகன்னா, ஆசீர்வாதத்துக்காக மட்டும் தான் தேடுவாங்க. ஆனா வசனம் சொல்லுது, "உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான்." நம்ம ஆசீர்வாதத்துக்காக நம்ம இயேசு கிறிஸ்துவ தேடவே தேவையில்லங்க. ஏன்னா இந்த உலகத்தார் மக்கள் நீங்க பாருங்களேன், எல்லாரும் நம்மள விட ஆசீர்வாதமா இருக்காங்க. எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் நம்ம ஏன் இயேசு கிறிஸ்துவ தேடணும்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக தன் உயிரையே குடுத்தாருங்க. எதற்காகன்னா, நம்முடைய பாவங்கள எடுத்துட்டார். அந்த பாவங்கள் எதற்கு தடையா இருந்ததுன்னா, நம்ம பிதாவோட சேர்றதுக்கு அது ஒரு பெரிய தடைக்கல்லா மாறிடுச்சு. நம்ம சுயத்தால கண்டிப்பா நம்மளால பிதா கிட்ட போவே முடியாது. இயேசு கிறிஸ்து தான் வழி. அவர் மூலியமா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம பிதா கிட்ட முடியும். அதற்காக தான் நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்ம தேடணும். அத விட்டுட்டு இந்த மாரி ஆசை வார்த்தைகள் அவங்க பின்னாடி போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க கேட்டது கிடைக்கல, அவங்க நினைத்தது நடக்கலன்னா என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க பின்மாற்றத்துக்குள்ள போயிடுறாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணங்கள் இந்த வசனங்கள் போதிக்கிறவங்க தான். அவங்களுக்கு வேதம் தெரியல. அப்படி இல்லன்னா வேதத்துல தேவனை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னு அவங்க ஆராய்ந்து பார்க்கிறதில்ல. இல்லன்னா என்னன்னா, அவங்களுக்கு நெறைய மக்கள் தங்களுடைய வசனங்கள கேட்கணும். எங்களுக்கு காணிக்கைகள் வரணும். நான் இந்த மாரி ஒரு சுகர் கோட்டடா ஒரு சீனி தடவிய ஒரு வார்த்தைகள் பேசினா, ஆட்டோமேட்டிக்கா நெறைய விசுவாசிகள் வருவாங்க. எனக்கு காணிக்கை வரும். இந்த காரணத்துக்காக தான் என்ன பண்றாங்க, இந்த மாரி வார்த்தைகள் பேசுறாங்க. ஆனா, நீங்க புதிய ஏற்பாடு காலத்திலேயே அப்படிதாங்க நடந்தது. ஏன்னா, சீஷர்களும் அப்படிதான் இருந்தாங்க இல்லையா? சீஷர்கள் எதற்காக இயேசு கிறிஸ்து பின்னாடி போனாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருப்பாரு இல்லையா? நீங்க வெறும் சாப்பாட்டுக்காக தான் என்ன தேடுறீங்கன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா, எல்லா நேரம் சாப்பாடு கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. தங்கறதுக்கு இடம் கிடைச்சிருச்சு, ட்ரெஸ் கிடைச்சிருச்சு. எல்லாமே இயேசு கிறிஸ்து அழகா அந்த 3 வருஷம் பார்த்து கொண்டார். ஒன்ஸ் ஏசப்பாக சிலுவையில அறைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் சிதறி ஓடிட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அந்த விசுவாசம் இல்ல. ஏன்னா, ஆவியானவர் கொடுக்கப்படல. ஆவியானவர் கொடுக்கப்பட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, தைரியமா பிரசங்கம் பண்றாங்க. நீங்க தான் ஏசப்பாவ கொன்னீங்க. அதாவது நம்முடைய பாவங்கள ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவ கொன்னது நீங்க தான்னு சொல்லி பகிரங்கமா அவங்க பேசுறாங்க. ஏன்னா, ஆவியானவர் வர்றாங்க. அன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒண்ணு கிடைக்கும்னு சொல்லி வந்தவங்க, ஆவியானவர் வந்த உடனே கடவுள் என்னுடைய சொந்த இரட்சகரா அன்னைக்கு தான் ஏற்றுக்கொண்டு சீஷர்களா மாறிக்கொண்டிருந்தாங்க. நம்மளும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த சுகர் கோட்டடான வார்த்தைகள் சொல்லி நம்ம நெறைய பேர் மதமாற்றம் தான் பண்ணி கொண்டிருக்கோங்க. நம்ம பண்ண வேண்டியது மத மாற்றம் கிடையாதுங்க. நம்ம ஒவ்வொரு விசுவாசிகளையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும், சீஷர்களா மாத்தணும். அதுதான் நம்மளுடைய வேலை. அதற்கு என்ன பண்ணணும், தேவனுடைய அன்ப நான் அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும் இல்லையா? ஏன்னா, இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி எல்லாமே இந்த உலகத்துல செஞ்சுட்டாருங்க நமக்காக. நம்ம அவர்ட்ட போய் கேட்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதாவது நம்மளுக்காக உயிர குடுத்து, உயிர்த்தெழுந்து, அவர் பட்ட பாடுகள், கஷ்டங்கள்லாம் அநேகங்க. நம்ம இன்னமும் தேவனிடத்துல போயிட்டு, "அப்பா எனக்கு அது குடுங்க, அப்பா எனக்கு இது குடுங்கன்னு" நம்ம கேட்காம அவர் அன்ப கேட்போங்க இல்லையா? "அப்பா நீங்க எப்படிப்பட்டவர் அப்பா? உங்க அன்பு என்ன? நீங்க எதற்காக எங்கள படைச்சீங்க? உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்பா? நான் என்ன வழி விலகி போயிட்டுருக்கேன்? என்னுடைய பாவங்கள் உங்கள ஹர்ட் பண்ணிட்டு இருக்கு ஏசப்பா." அப்படின்னு கேட்டுட்டு நம்ம இன்னும் மனம் மாறி, நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை போல மாறணுங்க. அப்படி மாறலன்னா என்ன ஆகுதுன்னா, நம்ம இன்னும் வழி விலகி போயிட்டே இருக்கோம். அதுதான் நடந்தது. நீங்க மத்தேயு நீங்க 8ல வாசிச்சீங்கன்னா, 8:23 34ல பார்த்தீங்கன்னா, அங்க படகுல போறாங்க. படகுல போம்போது இயேசப்பா கூட தான் இருக்கிறாங்க. கூட இருக்கிறாங்க. அங்க காற்றடிக்குது, புயல் வருது, கப்பல் மூழ்குற மாரி ஆயிடுச்சு. இயேசப்பா கூட தானே இருக்கிறாங்க. அப்ப பிரச்சனை வந்துறக்கூடாதுல்ல. போராட்டம் வந்துறக்கூடாதுல்ல. ஆனா வந்துச்சு. இயேசப்பா சொல்றார்ல, "ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்ல? இல்ல நான் உன் கூட தானே இருக்கிறேன். ஏன் விசுவாசம் இல்ல?" ஏன் விசுவாசம் இல்லன்னா, நம்ம என்ன பண்றோம்? தேவைக்காக இயேசப்பாவ நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம அப்படி தேவைக்காக தேடுனோம்னா, கண்டிப்பா என்ன பண்ண முடியாது. நமக்கு அந்த விசுவாசம் வரவே வராதுங்க. நம்ம எதற்காக தேவனை தேடணும்னா, "ஏசப்பா எனக்காக உயிர குடுத்தார்." அவருடைய அன்புக்காக நம்ம அவர தேடணும். அத விட்டுட்டு அந்த உலகத்தின் காரியங்களுக்காக தேடுனோம்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த விசுவாச குறைச்சல்ல நம்ம என்ன பண்ணுவோம், கடைசியா அவங்க சொல்லுவாங்க, "நாங்க சாகப் போறோம். உங்களுக்கு கவலை இல்லையான்னு?" கேட்பாங்க. அதே தான் நான் சொல்லுவேன். "எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. எனக்கு ஒரு பாடு இருக்கு. உங்களுக்கு கவலை இல்லையா ஏசப்பான்னு?" சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், கடவுளையே குற்றம் சொல்ல ஆரம்பிச்சோம். அதனால இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம கடவுளை எப்படி பார்க்கிறோம்? ஒரு சீஷனாய் நம்ம பார்க்கிறோமா? அப்படி இல்லன்னா வெறும் உலகத்தின் காரியங்களுக்காக நம்ம அவர தேடுகிற பிள்ளைகளா இருக்கிறோமா?
யோசிச்சு பார்த்து ஒரு வேளை இந்த உலகத்தின் காரியங்களுக்காக நம்ம வந்து கடவுளை தேடி இருந்தோம்னா நம்ம கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்போம். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு பல கோடிகள் நமக்கு கொடுத்துட்டாரு. இன்னும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்பா எனக்கு அந்த 10 ரூபா கொடுங்க, ஒரு 20 ரூபா கொடுங்கன்னு சொல்லி கேட்கிற மாதிரி தான் நம்ம வந்து அந்த ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொண்டிருக்கோம். ஆல்ரெடி பல கோடிகளை நமக்கு ஆல்ரெடி கடவுள் கொடுத்துட்டார். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம், நம்ம இவ்வளோ நாள் ஆசீர்வாதத்தை கேட்டிருந்தோம்னா இன்னைக்கு நம்ம அதை விட்டுட்டு கடவுளுடைய ராஜ்யம் இந்த இந்த பூமியில கட்டப்படுறதுக்காக நான் என்ன பண்ணணும் கடவுளே, என்னுடைய குறைகள் என்ன கடவுளேன்னு கேட்டுட்டு அதை நிவர்த்தி செய்து அவருக்காக பல கோடி ஆத்துமாக்கள் அவர் அண்டையில கூட்டிட்டு வந்து சேர்ப்பாங்க. அதுதான் நம்மளுடைய மிஷனா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு உலகத்தின் காரியங்களை கேட்கிறத விட்டுட்டு, நம்ம கடவுளை குற்றப்படுத்துறதை விட்டுட்டு, நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி ஒவ்வொரு நாளும் ஏசப்பா பிள்ளைகளா நம்ம மாறுவோங்க. ஏன்னா வந்து சீஷர்கள் கடைசியில பார்த்தீங்களா, எல்லாரும் எப்படி ரத்த சாட்சி மரிச்சாங்க? பயந்து ஓடின சீஷர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ரத்த சாட்சியாய் மரிச்சாங்க. அதுதாங்க. அதுதான் அந்த விசுவாசம் இல்லையா? என் தேவனுக்காக நான் உயிரையே கொடுப்பேன். அதுதான் விசுவாசம். தேவன் எனக்கு எதுவுமே கொடுக்க தேவையில்ல. நான் அவருக்காக என் உயிரை கொடுப்பேன். அதுதான் விசுவாசம். ஸோ அதனால நமக்கு இனி தேவனிடத்துல விசுவாசத்தை கேட்போம். ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். அவர் இருந்தா மட்டும் தான் நம்மளால அந்த விசுவாச வாழ்க்கையை வாழ முடியும். கர்த்தர் நாம ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.